ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற குயின் விக்டோரியா பேலஸ்ல தான் இருக்கோம். இதுதான் வந்து பேலஸோட என்ட்ரி. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நுழைவு வாயில் தான். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து விக்டோரியா மெமரியல் ஹாலுக்கு முன்னாடி இருக்கிற பார்க்கு. இந்த பேலஸ சுத்தியுமே பார்க் இருக்கு. 2 பக்கத்துலயும் வந்து நதி இருக்கு. அதாவது நதின்னா ஓடுற மாதிரி இல்ல. இங்கேயே ஆர்டிஃபிஷியலா பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு குளம் மாதிரி. ஸோ இந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேலஸோட பிம்பம் அப்படியே 2 பக்கமும் படர மாதிரி இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. என்னோட ஹஸ்பண்டும் ரொம்பவே அ என்ஜாய் பண்ணாரு. ஸோ இதுல என்ன ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு டைமிங் தெரியாம 5:00 தான் நாங்க வந்தோம். ஸோ இங்க 6:00 முடிஞ்சு போயிடும். அது எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்ததால எங்களுக்கு தெரியாது. ஸோ எங்களால முழுசா கவர் பண்ணவே முடியல. இந்த ஒரு வீடியோல இந்த முழு பார்க்கையும், பேலஸையும் கண்டிப்பா கவர் பண்ண முடியாது. குறைஞ்சது பார்ட் 1, பார்ட் 3 அப்படின்னு போயிடும். இந்த பேலஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து மார்பிள்ல தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மார்பிள் செம்மையா இருக்கும் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு பேலஸ். சூப்பரா இருக்கு. என்ன ஒரு பெரிய இதுன்னா, எங்களால முழுசா பார்க்க முடியாதுல்ல அப்படிங்கிறது தான் ஒரு மன வருத்தமா இருக்கு எங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து ஃபுல்லா பார்த்துடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் தியேட்டர். இது நைட் டைம்ல வந்து லைட் ஷோ நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ராணி விக்டோரியா பத்தின வாழ்க்கை வரலாற்று கதைகள ஒரு படமாவும் காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் எங்களால இன்னைக்கு பார்க்க முடியாது. ஏன்னா, நாங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆயி வரல. இதுதான் வந்து ராணி விக்டோரியாவோட ஆ அரண்மனை. இது இது வந்து கீழ்த்தளம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்கு. எங்களால 3 ஃப்ளோரையும் பார்க்க முடியல. ஏன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கீழ இருக்கிற தளத்த மட்டும் தான் எங்களால பார்க்க முடிஞ்சது. அதையுமே ஃபுல்லா எங்களால பார்க்க முடியல. ஒரு பகுதிய மட்டும் தான் எங்களால பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் அவங்க வாருக்காக யூஸ் பண்ண, அதாவது ராணி விக்டோரியா யூஸ் பண்ண அந்த ஆயுதங்கள். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ என்ன பெரிய வருத்தம்னா, முழுசா பார்க்க முடியல அப்படிங்கிறது தான். ஸோ மறக்காம வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க யாராவது வரீங்க அப்படின்னா, சீக்கிரமா அட்வான்ஸாவே வந்துருங்க. நெறைய விஷயங்கள் இங்க பார்க்கறதுக்கு இருக்கு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஃபர் ஹெட் ரூ. 50 தான். டிஃபென்ஸ் பெர்சன், அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய் அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸு. ஸோ டைரக்ட்டா நீங்க போய் பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ ஸோ முன்கூட்டியே எங்களுக்கு தெரியாததால எங்களால முழுசா கவர் பண்ண முடியல. இன்னொரு நாளைக்கு நான் முழுசா வந்து இங்கேயே நான் மார்னிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு இங்க பார்க்கக்கூடிய நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்களும் மறக்காம ம் அ விக்டோரியா மெமரியல் ஹால் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, காலையிலேயே வந்துருங்க. காலையில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு இங்க பார்க்க நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.